அன்பின் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு சகோதரன். மனிதர்களை பிரியப்படுத்த எத்தனையோ காரியத்தை நாம் கையாளுகிறோம். பிடித்த பொருளை வாங்கி கொடுப்போம், அல்லது அவர்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வோம், அல்லது அவர்களுக்கு பிடித்த மாதிரி பேசுவோம். இப்படி எதையாவது ஒன்று செய்வோம். இப்போ கடவுளை பிரியப்படுத்த, நம்முடைய தேவனை பிரியப்படுத்த என்ன செய்யணும்? உலக மக்கள் தாங்கள் கடவுள் என்று நம்புகிற விஷயத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, எதையாவது ஒரு விஷயத்தை படைக்கிறார்கள். அதாவது பெரிய பொருளோ பொண்ணோ ஏதாவது ஒரு விஷயத்தை படைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று கேட்டால், ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்குறாரு, விசுவாசத்தை கேட்கிறார். அதாவது அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டுமாம், பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டுமாம். வெரி சிம்பிள். பெருசாக நம்ம ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு. அப்போ நானும் நீங்களும் அவரை தேடுகிறோம், விசுவாசத்தோடு தேடுகிறோமா? செய்வார்னு நம்பிக்கையோடு தேடுகிறோமா? அதுதான் அவரை பிரியப்படுத்தும். இந்த தேடுதல் ஒரு நிமிஷத்தில் முடிகிற காரியம் அல்ல. எப்பவுமே நம்முடைய இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், தேடிக்கிட்டே இருக்கும். அந்த தேடுதலுக்கு பதிலாக விசுவாசத்தை வைத்து விட வேண்டும். அதாவது கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கிறது போல, கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும்னு நம்பிக்கிட்டே இருக்கிறது தான் விசுவாசம். கிடைக்கிற வரைக்கும் அது கிடைச்சிரும் கிடைச்சிரும் கிடைச்சிரும், நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்று நம்புறது தான் விசுவாசம். நம்மிடத்தில் அவர் பெருசாக எதையுமே கேட்கல. அதுதான் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ அறிகுறிகள், எத்தனையோ அடையாளங்கள் இருக்குது. அதில் இது மிக முக்கியமானது. மனிதனிடத்தில் அவர் எதையுமே எதிர்பார்க்கறதில்லை, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அவரை நம்பி நான் நிற்க வேண்டும், அவரை நம்பி நான் வாழ வேண்டும், என்னுடைய காரியங்களை அவரை நம்பி செய்ய வேண்டும். அதான் அவர் எதிர்பார்க்கிறார். மனிதனை பிரியப்படுத்துவது சில நேரம் கடினமாக இருக்கலாம். ஆனால் என் தேவனை, நம்முடைய தேவனை பிரியப்படுத்துவது மிக சுலபமான விஷயம். அவர் செய்வார் என்று நம்பி உட்கார்ந்தாள், அவர் செய்து விடுவார் என்று நம்பி அவரை தேடினாள், நிச்சயம் அவர் செய்வார். பிரியப்படுத்துவது மிக சுலபமான காரியம். மனிதனை கூட நாம் பிரியப்படுத்த விடாமல் தோற்று போகலாம், பிரியப்படுத்த முடியாமல் தோற்று போகலாம். ஆனால் என் தேவனை சுலபமாய் பிரியப்படுத்தி விடலாம்.